அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஜல்லி கல் ரோட்டுக்கு போடுற கல்லுலாம் வந்துட்டு நமக்கு எப்படி கிடைக்கிது, எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே வந்துட்டு இந்த மலை பள்ளம், மலை குட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே நாங்கள் சின்ன வயசில் நான் நீச்சல் பழகிற இடமாவும் இருக்கோம். அங்கெல்லாம் நான் சேஃப்டியாக நீச்சல் பழகியிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அங்கே பார்க்க போன இடத்துல ஒரு இடத்த பார்த்தேன். இங்கே பார்க்கும்பொழுது எவ்வளவு கல்களை இங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எவ்வளவு ஆழம் பாருங்கள். குறைந்தது 2000லேருந்து 1000 அடிக்கு கீழே பள்ளம் வரைக்குமே இந்த கற்களை எடுத்திருக்காங்க, எடுத்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இயற்கையாக நமக்கு வந்துட்டு இது கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த பூமியில் வந்து கற்கள் இருக்கும் அப்படின்றத நமக்காக கடவுள் கொடுத்துருக்காங்க. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இதை பார்த்து நானே பயந்துட்டேன். ஸோ இவ்வளோ கற்கள் வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்திருக்கோம், இவ்வளோ பொருட்களை, கனிம வளத்தை வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது வருகால தலைமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இயற்கை நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கு, நம்ம தான் அதை பாதுகாக்காமல் எப்படியோ அழித்து கொண்டே வந்துட்டுருக்கோம். ஸோ ஆழம் பாருங்கள், எவ்வளோ ஆழத்துக்கு இதுக்குள்ளேருந்து வண்டி எடுத்துகிட்டு இதை வந்து வெடி வச்சு தான் தகர்த்து எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பயமான ஒரு இடம் தான் இது. வந்து எப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ இதை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இதை வந்து பார்த்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கற்கள் இந்த பூமி பூராவே வெறும் பாறைகளால் நிறைந்திருக்கு அந்த பகுதியில். ஸோ இந்த கற்களை தான் பயன்படுத்தி தான் நம்ம வாசலில் ரோடு போடுறது, நம்ம வீட்டுக்கு தளம் ஓட்டக்கூடிய சில பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் நாட்டும்.